அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். எம்ஜிஆர் என்கிற மகத்துவம் ஒரு அள்ள குறையாத, எவ்வளவு பேசினாலும் நிறைவடையாத ஒரு பொக்கிஷம் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய புகழும் அவருடைய பெருமையும் அவர் இந்த சமூகத்துக்கு செஞ்சுட்டு போன நன்மையும். அதனால் அவர்கிட்ட குறை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. குறையில்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. 5 விரல்களும் ஒன்றாய் இருக்கும் மனிதன் உலகில் கிடைப்பானா? அத்தனை பேருக்கும் ஆண்டவன் கூட இணக்கமாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த வாழ்க்கைங்கிறது அப்படித்தான். ஒரு தவறுகளும் நன்மைகளும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அது மாதிரி திரு எம்ஜிஆர் அவளை நம்ம பேசுகிறோம்னா அவர் சில அரசியல்லையும் சில தவறுகள் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் கூட நம்ம பின்னால் பேசுவோம். ஆனால் நம்ம ஏன் மகத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா, அதிகப்படியான நன்மைகளும் அதிகப்படியான சத்தியமும் அதிகப்படியான உண்மைகளையுமே அவர் நிறைய கொடுத்துருக்கிறார். ஒரு முறை மாவீரன் லெனின் சொன்னார், எல்லா கலைகளையும் விட எங்களுக்கு இந்த சினிமா கலை ரொம்ப முக்கியம் அப்படின்னார். ஏன்னா அந்த சினிமா கலை உலகத்தையே ஆண்டது. அந்த முதல்ல சினிமா இங்கே பரப்பப்பட்ட பிறகு, கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இருக்கிற உலகத்துக்கும் அதுக்கப்புறம் இருந்த உலகத்துக்கும் நிறைய வேறுபாடுகள். அது சினிமாவில் அதை பற்றி பேசினாவே ஒரு 100 பகுதி பேசலாம். அந்த வகையில் இந்த கலையை மிகச்சிறந்த முறையில் அதை பயன்படுத்தினவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா அவர் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவரை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கிறேன். அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சினிமாவுக்கு வந்த பிறகு நான் சொன்னேன் இல்லையா, திரு வாலி சாரு, திரு நாகேஷ் சாரு, திரு முத்துலிங்க ஐயா இப்போ இருக்கிறாரு, புலம்பித்தன் ஐயா, இந்த மாதிரி நிறைய பேர் அவருடைய பகிர்ந்தவங்க, அவங்க கூட வாழ்ந்தவங்க, அவங்க கூட ஷேர் பண்ணவங்க, அவங்களெல்லாம் நான் கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வகையில் இப்போ ஏன் இந்த மகத்துவம்னு சொல்கிறோம்னா, இப்போ ஒரு தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்தில் அவர் எப்படி இந்த சினிமாவை தன்னுடைய கொள்கைக்கு வழி வகுத்துக்கிட்டார் அப்படின்றத கொஞ்சம் நம்ம பகிர்ந்துக்கலாம். ஒரு முறை திரு எம்ஜிஆரிடம் கேட்குறாங்க, ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு பணபலம் தேவையா, தொண்டர்கள் பலம் தேவையா அப்படின்னு கேட்கும்போது சட்டுன்னு சொல்கிறாரு, கொள்கை பலம் தேவை. கொள்கை பிடிப்பு இல்லாதவர்கள் தொண்டராக இருக்கிறதுக்கே அருகதையற்றவர்கள் சொல்கிறார். பாருங்கள் என்ன உடனே சொல்கிறார். அந்த பதிலில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். பணபலம் முக்கியம் இல்லை, தொண்டர் பலம் முக்கியம் இல்லை, ஆனால் என்ன வேணும், கொள்கை பலம் வேணுன்றார். அப்போது இதுக்கே இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறவருக்கு சினிமாக்களே கொள்கை இருந்தது, அந்த கொள்கை பிடிப்பு இருந்தது. அதனால தான் நம்ம இன்றைக்கி கூட அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நான் ஒரு முறை திரு ஆரூர் தாஸ் அவர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு 27 படம் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி திரு சிவாஜி கணேசன் சாருக்கும் எம்ஜிஆரை விட அதிகமான படங்கள் எழுதியிருக்கிறார். அவர்கிட்ட ஒரு 2.5 மாதம் நான் ஒரு படத்துக்கு டிஸ்கஷனில் நான் உட்காந்து பேசும்போது நாங்கள் 2 பேரும் நிறைய பரிமாறிக்கிட்டோம். அப்போ அவர் எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார் திரு எம்ஜிஆரை பற்றி, சிவாஜி பற்றி. அப்போ ஒரே வார்த்தையில் சொன்னார், திரு எம்ஜிஆரை பற்றியும் திரு சிவாஜியை பற்றியும். எல்லாம் தெரிந்த எம்ஜிஆர் அப்படின்வார். அதை போல் சினிமா மட்டுமே தெரிஞ்ச, அவரளவுக்கு யாருக்குமே சினிமாவாக தெரியாது, அந்த அளவுக்கு சினிமா மட்டுமே தெரிஞ்ச திரு சிவாஜி கணேசன் அப்படின்வார். எல்லாம் தெரிந்த எம்ஜிஆர்னுவார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னு நான் யோசிக்கும் போது பார்த்தா சில சம்பவங்களை சொல்லுவார். அதில் 1-2 சம்பவங்கள் நான் பின்னால் சொல்லிக்கிறேன். ஆனால் இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த மகத்துவமான மனிதன் எப்படி கலையை பயன்படுத்தினான் பாருங்கள். ஒரு இடத்த சொல்லுவார், வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி, நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் வந்தாகணும், நாம் பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். பாருங்கள், நம்ம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை கொடுக்கணும் இந்த நாட்டுக்கு. அந்த பாடல்லே ஒரு சர்க்கஸ் காட்டுவாங்க. ஒரு வாழ்ந்து கட்ட ஒரு நிலையில் வந்துடுவார் திரு எம்ஜிஆர் அவர்கள். அப்போ ஒரு சர்க்கஸ் காட்டி, யானைகளை சர்க்கஸ் காட்டி பிழைப்பார். அப்போ கூட பாருங்கள், சமூகத்துடைய அக்கறை தான். அதான் சொல்கிற பார்த்தீங்களா, அந்த கொள்கை பிடிப்பு. ஏன்னா திரு எம்ஜிஆர் அவருடைய வாழ்வியலை நீங்கள் படிக்கிற போதே அவருடைய கலை மட்டும் இல்லை, அவருடைய இயல்பான வாழ்க்கையே ஒரு சமூகத்தை ஒட்டி தான் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு திரு நாடோடி மன்னன் ஒரு படம் வந்தது தெரியும் உங்களுக்கு, 1958 ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னால் அந்த படம் அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, மகாதேவின்னு ஒரு படம், அதுக்கு முன்னால் மதுரை வீரன் ஒரு படம் பெருகிட்டு, அதெல்லாம் மதுரை வீரன்லாம் பெருகிட்டு, மலைக்கல்லன் அதெல்லாம் பெருகிட்டு. அதுக்கப்புறம் இந்த மகாதேவி சுந்தர்லால் நட்கர்னின்னு ஒரு டைரக்டர், அவர் கூட சில கருத்து வேறுபாடு வருது திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு. அதனாலேயே நம்ம ஒரு படம் நல்ல படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், ஒரு வைராகியத்தில் தான் அந்த படம் எடுக்கிறார். அது அவர் குறிப்பில் எழுதுகிறார், யார் அவருடைய நானியர் பிரதியில் அதை எழுதுகிறாரு. ஆனால் பாருங்கள், அந்த படத்தில்
இந்த நாடோடி மன்னன் ஒரு படம் எடுக்கிறாரு, சொந்த தயாரிப்பு. அந்த படத்துலேயே சமூகத்தை பற்றி ஒரு 4 பாடல்கள் இருக்கும். முதல்ல டைட்டில் சாங்லேயே செந்தமிழே வணக்கம் அப்படின்னு ஒரு பாருங்கள். செந்தமிழே வணக்கம்னு தமிழை பற்றி ஒரு பெரிய வாழ்த்துறை மாதிரி இருக்கும், ஒரு வரவேற்புரை மாதிரி இருக்கும் அந்த படம், அந்த பாட்டு. அதுக்கப்புறம் தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டு ஒரு சிறையிலேருந்து பாடுவார். 3வது பார்த்திங்கன்னா அவரும் பானுமதி அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, வண்டியில் போவாங்க. அப்போ காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையும் காடு மிச்சான ஒரு பாட்டு. சமூகத்தினுடைய அக்கறை, மொத்த அக்கறையும் அதில் இருக்கும். அதாவது சட்டம் போட போகிற நாளைக்கு அது நான் தனியாகவே சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு பதிவில். ஆனால் சொல்கிறேன் குறிப்புக்கு 3ஆச்சுங்களா. இதுவும் பட்டுக்கோட்டை, அதுவும் பட்டுக்கோட்டை. எது இந்த தூங்கா தம்பியும் இதுவும். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. ஒரு இவரும் அவருடைய தோழரை வந்து வெளியே வருவாங்க குதிரையில் வரும்போது இந்த பாடு அங்கேயே சமுதாயம் தான். உழைக்கிறதுலையே உழைப்பை பெறுவதில்லான்னு ஒரு பாட்டு. உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழான்னு அது அந்த லட்சுமணதாசன் பெரியவர், அவர் பெரிய வாத்தியார் அவர். பாருங்கள், அந்த படத்தில் 4 பாடல்கள் சமூகத்தை ஒட்டியே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு டூயட் வச்சா கூட போய் வா நதி அலையே இவள் பூச்சூடும் நாள் பார்த்துவான்னு தன்னுடைய காதலி சொல்லுவா. ஆனால் எம்ஜிஆர் சொல்லுவார், வா வா நதி அலையே ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வாணுவார், ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வாணுவார். அப்படி நீங்கள் ஒரு சாதாரண டூயட் பாட்டில் கூட அந்த சமூகத்தினுடைய அந்த அக்கறையோடு அந்த கொள்கையை விளக்கமாக தான் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிறது, ஏன்னா எலெக்ஷன் நேரம் இது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அவர் பாருங்கள், அந்த எலெக்ஷனில் 1972 அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. 73 திண்டுக்கல் எலெக்ஷனில் இடைத்தேர்தலில் அவர் வந்து மாயத்தேவன் ஒருத்தர் வச்சு தனியாக நின்று ஜெயிக்கிறாரு. 2வது இடம் வந்து சிண்டிகேட் காங்கிரஸ், 3வது இடம் திமுக. அப்போ வந்து சொல்லியிருக்கேன், ஏற்கனவே கூட பதிவு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இடைத்தேர்தலில் வந்து பெருசாக ஜெயிக்கிறாரு. அப்படி ஜெயித்த பிறகு அது வந்து 1973 நிகழுது. அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் 1977 அவர் சிஎம் ஆகிற வரைக்கும் அவர் வந்த படங்கள் எல்லா படங்கள்லேயும் கண்டென்ட் மட்டும் இல்லைங்க, கதை மட்டும் இல்லை, திரைக்கதை மட்டும் இல்லை, வசனம் மட்டும் இல்லை, பாடலிருந்து எல்லாமே சமூகம் சார்ந்ததாகவும் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை பிரச்சாரமாக தான் இருக்கும். அந்த அளவில் அவர் டூயட் வச்சா கூட அப்படி தான் வைக்கிறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமாக வந்து ஒரு கலையை வந்து தன்னுடைய கொள்கைக்கும் சமூகத்துக்கும் பயன்படுத்தினவர் திரு எம்ஜிஆர். அதனால தான் அவர் ஒரு பெரிய மகத்துவமானவர். அதில் பாருங்கள், பர்டிகுலராக நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் திரு எஸ்.ஏ. அசோகன் நடிகரை வந்து அவர் தான் எடுத்தார். அது நிறைய கான்ட்ரவர்சிலாம் வரும். இவர் வந்து அவரை வந்து நிறைய காசு கொடுக்காமல் பண்ணிட்டார். இதெல்லாம் வந்து அது நிறைய பேர் நம்ம சொல்லக்கூடாது, எதை நம்ம விடுறோமோ அதெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்கலாம் சொல்லு இதெல்லாம் நம்ம தெரியாத மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு பிரச்சனை, அது விட்டுருங்க, நம்ம நல்லதே எடுத்துக்குவோம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த படம் வரும்போது ஒரு நிகழ்வு, அதில் ஒரு சம்பவம் வருது. அவர் வந்து கதாநாயகன் நடிக்கிற எம்ஜிஆர் அவர்கள் பெரிய பணக்காரர்களுடைய பையன். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த வில்லன்கள் என்ன பண்ணுறாங்க, இவர் ஒரு குழந்தையாக இருக்கிற போது ஆக்ஷன் பண்ணி இவர் தனியாக பிரிச்சிடுறாங்க, சொத்து அபகரிப்பாங்க. அப்புறமா இவர் தனியாக ஒரு அனாதையாக வளர்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு துப்புரவு செய்கிற ஒரு சேவைகளெல்லாம் செய்வார் ஒரு சேரிக்குள்ளே காணிக்குள்ளே, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. அப்போ வந்து ஒரு நடிகை வந்து நாடக நடிகை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு சமூக சேவை பண்ணுறாங்கிற போர்வையில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்குவாங்க. அப்படி ஒரு நிகழ்வில் இருக்கிற போது திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருடைய ஐஸ்வர்ய வேலன், அப்போ அந்த ஐஸ்வர்ய வேலன் அவர் தான் வந்து அவருக்கு நண்பனாக வருவார். வந்த உடனே அவர் ஒரு பத்திரிக்காரராக வருவார். அவர்கிட்ட ஒரு புத்தகம் வச்சுருப்பாரு. அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய அவருடைய கழகத்தினுடைய புத்தகமாக தான் இருக்கும். அதுலேயே பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய வாய்ஸ்லேயே வரும், இசை எம்.எஸ். விஸ்வநாதன், பாடல் வாலின்னு சொல்லி அந்த பாட்டினுடைய அந்த சூழலை வந்து அவர் சொல்லிட்டு அதை ஆரம்பிப்பார். அந்த பாட்டு பாருங்கள், நீங்கள் இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் பிரச்சாரம் எவ்வளவோ பேசுகிறாங்க, அங்கே இவரை மறுத்து அவரை பழித்து இவரை பழித்து, ஆனால் திரு எம்ஜிஆர் பாடுறாங்க பாருங்கள். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, பாருங்கள், என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. அவர் பாருங்க, அவர் தலைவரையும் கொண்டாடுறாரு. நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்றுன்னு அவரை காஞ்சியில் அண்ணா கிட்ட படித்த அந்த வாழ்க்கையும் சொல்கிறாரு. அந்த ஒரு கொள்கை முழக்கம் பாருங்க, இது பல்லவி சனம் சொல்கிறாரு,
இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் கந்தை அணிந்தார். இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் கந்தை அணிந்தார். ஏனியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார், இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். பாருங்க, இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் கந்தை அணிந்தார். இங்கே தென்னகத்துக்கு வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. வருகிற போது ஒரு விவசாயினுடைய நிலையை பார்த்து அதிலிருந்து அவர் ஒரு இடை அந்த இந்த இடை மட்டும், அந்த ஆடை மட்டும் போதும்னு அங்கே தான் அவர் மாத்துறாரு. அது தனியாக ஒரு பதவி கொடுக்கலாம். அப்படிப்பட்டவரை அவரால் தான் நிறைய பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த பதவி ஏற்றவங்கெல்லாம் அவரையே பழி சொன்னாங்க. ஏனியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார் அப்படி சொல்கிறார். அதாவது அரிசன மக்களுக்காக, அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகத்தான் அவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். அவரை திட்டுறவங்கெல்லாம் இவரால் தான் பதவி அடைஞ்சான்னு சொல்லி அந்த ஒரு முதல் சனத்தை வைப்பார். அதிலே பாருங்கள், சமீபத்தில் தான் நம்ம இந்திய பாகிஸ்தான் பிரிவினை பற்றி படித்தேன். ஒரு சிறுகதை தான் அது. அதை படிச்சுட்டு அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், திரு மகாத்மா காந்தி அவர்கள் ஏன் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு அவர் ஃபீல் பண்ணார்னா, அந்த பிரிவினை கால கொடுமைகள் இருக்குது பாருங்கள், அதை பகிர்ந்துக்கவே முடியலைங்க, படிக்கவே முடியல என்னால். அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு ஏன் அவர் எவ்வளோ மனம் நொந்திருப்பார் மகாத்மா காந்தின்னு. அதை இவர் அழகாக குறிப்பிடுறாரு திரு வாலி அவர்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த சனம் சொல்லுவார், நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தான் என்னால் முழுக்க கண்ணா இருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தம் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தம் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். நல்லா கவனிங்க, படிக்காத காமராஜர் அற்புதமான ஒரு உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவன். அவரும் கடைசி காலத்தில் வறுமையில் தான் இருந்தார். திரு பேரறிஞர் அண்ணா அவ்வளோ பெரிய படிப்பாளி, அவ்வளோ பெரிய நாடகாசிரியர், அவ்வளோ பெரிய எழுத்தாளர், அவ்வளோ பெரிய பேச்சாளர், எப்பேற்பட்ட WMA அவர், எப்பேற்பட்ட பேரறிஞர். அவர் கூட தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு கூட அவர் எதுவுமே வைக்கலைங்க. அவருடைய வாழ்வியலை படித்தா ஒரு தடவை அவர் சிஎம் ஆகிடுறாரு. சிஎம் ஆகிட்ட உடனே அந்த அதிகாரிகளெல்லாம் அவருடைய வீட்டுக்கு அந்த சேரு, நாற்காலி, இந்த மேசைகள்லாம் கொண்டு வராங்க. இங்கே வைங்க அங்கே வைங்கன்னு அந்த ராணியம்மா சொல்கிறாங்களா மனைவி. உடனே அண்ணா சொல்கிறாராம், இதெல்லாம் வேணாம், எடுத்துப்போங்கப்பா, பதவி போனால் அதெல்லாம் தூக்கி விடுவாங்கம்மா, ஒன்று கூட வைக்க மாட்டாங்க, நீ எடுத்துப்போப்பா அப்படின்னாங்க. அது பாருங்கள் எப்படி இருந்திருக்காரு பாருங்கள் தலைவர். அது சொல்கிறாரு பாருங்கள், நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை பதவிக்கே பெருமை கொடுத்தவர், தம் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். இது அண்ணா பற்றி சொல்லுவார். சொல்லிட்டு அடுத்து சொல்லுவார், அந்த நடிகை சொன்ன பாருங்கள், இந்த சூழல் சொல்லும்போது நடிகை அந்த ஃபோட்டோ எடுக்கும், அந்த காணியெல்லாம் துப்புரவு பண்ணுற மாதிரி அதை சொல்லுவார். அதை பார்த்துக்கிட்டே, தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தன் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி இங்கே பாருங்க, தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத்தொண்டு. அந்த காலத்தில் இவர் சொன்னார்ல, இவர் ஆப்போசிட் இருக்க தலைவர் என்ன பண்ணுவார், அங்கங்கே கோலம் வெட்டுறேன்னு சொல்லி மம்பட்டி வச்சுக்கிட்டு ஃபோட்டோலாம் இருக்கும், அதெல்லாம் கூட சொல்லுவாங்க. அப்போ இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற சிஎம்மாக இருக்கிற திரு கலைஞர் அவர்கள் தான் அவர் பரிகசிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதிலேயே சொல்லுவார், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார்னு சொல்லி அதையும் அந்த கரெக்டாக ஓப்பனாக எதிர்க்கிற மாதிரி இருக்கும். அடுத்த சென்சாரை சொல்லுவார், வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். இதெல்லாம் அந்த காலத்தில் கார்பரேஷன் நடந்த ஊழல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்பட்டமாக தன்னுடைய அந்த கலையில் பார்த்தீங்கன்னா காட்சியிலே ஒரு 3 பேர் கைது பண்ணி போவாங்க. அது சென்சார் பிரச்சனை வராமல் நேரம் அவங்க தான் பண்ண மாதிரி ஆகிடும். இது இப்போ அரசு நேரடி அரசு சொல்லிட்டார். இங்கே முடிப்பார், ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே.
ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. ஒரு சம்பவம் என்பது நேற்று, அது சரித்திரம் என்பது இன்று, அது சாதனையாவது நாளை, வரும் சோதனை தான் இடைவேளை அப்படின்னு முடிப்பார். அந்த இடைவேளையிலும் போது அந்த ஷாட் வரும். பார்த்தீங்கன்னா திரு திண்டுக்கல்ல மாயத்தேவர் கிட்டத்தட்ட 2,60,000 ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சார் அப்படிங்கிற அந்த விளம்பரம் வரும். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே பாருங்கள், அப்படியே இடைவேளை விடுவார். எப்போவுமே சினிமாவில் எங்களுக்கெல்லாம் ஒரு தேதி உண்டு, எப்போவுமே இன்ட்ரோலுக்கு முன்னால் பாட்டு வந்து எழுந்து போயிடுவாங்க ஜனங்கன்னு. பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாட்டோடவே இன்ட்ரோ விடுவார். இதே மாதிரி ஒரு படம் நான் பார்த்துருக்குறேன், ஒளி விளக்குன்னு ஒரு படம். நாங்கள் புதுசாக பாட்டு முடிஞ்ச உடனே இன்ட்ரோல் வரும். பாருங்கள் எவ்வளோ ஆணித்தரமாக அவருடைய வந்து எவ்வளோ உறுதியாக இருந்திருக்காரு பாருங்கள் அந்த கண்டென்ட்டில். ஒரு சம்பவம் என்பது நேற்று, அது சரித்திரம் என்பது இன்று, அது சாதனையாவது நாளை, வரும் சோதனை தான் இடைவேளைன்னு சொல்லி தன்னுடைய பிரச்சாரத்தில் பாருங்கள். ஒரு படத்தில் ஒரு துப்புரவு செய்கிற ஒரு காட்சி, அந்த துப்புரவு செய்கிற காட்சியில் கூட தன்னுடைய தேர்தலை வந்து பிரச்சாரத்தை கொடுக்குறாருன்னா என்ன மாதிரி இந்த கலை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள். திரு வாலிசார் அவர்கள் ஒரு முறை கிட்ட சொன்னார், திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து எங்கிட்ட ரெண்டு பாட்டுக்கு தான் வந்து இதெல்லாம் வேணும்னு சொன்னார். ஒரு பாட்டு நான் செத்து புழைச்சவன்டான ஒரு படம், அப்போ ஒரு பாட்டு அது வந்து எங்கள் தங்கத்தில் இதெல்லாம் கொண்டு வந்துருங்க அதெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த பாட்டிலையும் இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொன்னார். இதெல்லாம் இந்த 2 பாட்டில் தான் அவருடைய தலையீடு இருந்ததா என்கிட்ட ஒரு வாலிசார் சொல்லுவார். ஸோ இந்த கலையை இந்த அழகாக, இந்த அளவில், இந்த அற்புதத்தில் அவர் ஒரு பிரச்சார கொள்கை முழக்கமாக பண்ணார் திரு எம்ஜிஆர் அவர்கள். மகத்துவமானவர் இல்லையா? இனிமையானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ் தீ வந்து இப்போ சிறப்பாக வந்து எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 310 வீடியோ நான் போட்டுவிட்டேன். எல்லாமே ஒரு கண்டென்ட்ஸாக நான் போட்டுட்ருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல விஷயங்களை பரப்புறதுக்கு தான் நான் கேட்குறேன்னு தவிர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால எனக்கு பணம் வந்துடும் அதுன்னு எண்ணமெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. முதல் விஷயமா இதை வந்து நீங்கள் பரப்பி விடுங்க, நல்ல விஷயங்களை போட்டோம். ஏன்னா உலகத்தினுடைய தன்மை ரொம்ப மாறுபட்டு ரொம்ப ஒரு 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 நரகத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோமோன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்குது. அதனால் தயவு கூர்ந்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்துங்க, நல்ல விஷயங்களே நினைங்க. அது மட்டும் இல்லை, இந்த தமிழ் தீக்கு உங்களால் முடிந்தால், உங்களால் நிதி உதவி பண்ணுறதா இருந்ததுன்னா இதுக்கு கீழே அதனுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், அதுக்கு ஜிபி பண்ணுங்கள். எங்களுக்கு கடினமான இந்த சூழ்நிலையில் உங்கள் உதவி பேருதவியாக இருக்குன்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை நான் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்.